என்ன ஒரு கப்பில் நாங்கள் 20 டீ ஊற்றிட்டு வந்தாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்புமா மிச்சப்படி பாடி. மக்களே வணக்கம் மக்களே, நாங்கள் வந்து ஒட்டுவாக்கு போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை தான் சொல்லுவீங்க? இப்போ இதுதான் புதுசு வீடியோ சொல்கிறேன். அப்போ நாங்கள் வந்து டிரைவ் த்ரூவில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் இல்லை பார்க் பண்ணிட்டுலாம் நிற்கிறீங்க. பார்க் பண்ணிட்டு தான் நிற்கிறோம். ஆனால் சொல்கிறாள் இன்னும் ஓடட்டா நான் எடுத்து தரலாம், சாப்பாட்டை எடுத்து தரலாம். எனக்கு எப்படி கதை? நல்ல கதை. நான் இந்த கிளீனர் மாதிரி நான் உங்களை பார்த்து எந்த கிளீனர் வேலை செய்கிறேன். ஏன் தீத்தி விட? அதான் கிளீனர் என்னன்னு செய்யும், தீத்தி விடும், ஊட்டி விடும். ஏன்னா உனக்கு தோசையெல்லாம் தீத்தி விட்டுறானல்ல. இது சாண்ட்விட்சு நாங்கள் வந்து கஷ்டமாக இருக்குமே நடி. அது நாங்கள் சரி என்னண்டா மக்களே, நாங்கள் வந்து சாப்பிட்டு ஓடுறோம் இல்லை நடி. அக்கா நேரம் போட்டு பார்லிமெண்ட்டுக்கு நேரம் போட்டு. ஆனால் வந்து எங்களுக்கு அதான் முக்கியம். என்ன அளவில் வந்து நாங்கடி ஏனக்கா ஒரு டீயும் 2 கப்பு பண்ணீங்க காட்டுங்க. ஏனக்கா ஏனண்டா காசு பிரச்சனை உனக்கு தேவையில்லை. சரியா? சரி, அப்படித்தான் உனக்கு தேவைன்னு சொன்னாலும் இது வந்து எனக்கு இது உனக்கு ஊத்தி தருவேன். குடிச்சிட்டு மிச்சம் குடிச்சிட்டு வாயெல்லாம் வச்சிடலாம். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படித்தான் செஞ்சாலும் அக்கா தானேடி. சரியா? அதால நீ குடிக்கணும். ஆனா நீ குடிச்சிட்டு தான் நான் குடிக்க கூடாது. உனக்கு வருத்தம். அதனால நான் குடிக்க மாட்டேன், நீ வெயிட் பண்ணு. ஓகே, ஊத்தி தருவேன் அக்கா, உனக்கும் தருவேன். சரி அக்கா. ஓகே, உனக்கு பிரைஸ் வேணாமண்டு டைரி மலண்டு. அப்ப அக்கா தான் இவ்வளவு சாப்பிட்டு முடிக்க போறேன்னு என்ன செய்ய போறேன். சரி ரமேஷ், வீடியோ எடுத்துட்டு அவ்வளோதான். அவ்வளோதானா? உனக்கு ஏன் வருத்தம் வந்தது? ஆட போய் வந்தோம் சும்மா ஒரு இது மேலக்காது. என்ன இப்போ உங்களுக்கு வரைக்கல தெரியுமா என்னண்டு எப்படி வந்து எப்படியும் இப்ப போய் வீட்டை போறதுக்கு தந்துருவேன். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இருமா. உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி எனக்கு வந்தது உங்களுக்கு தெரியும். கொட்டைச்சிக்கு போய் வேறுங்க மக்களை இப்படி இருமுறா சொல்றேன், மாஸ்க போட்டு இருமடி என்ன இல்லையா என்ன போடட்டா. எனக்கு இப்பயே தலை இடிக்குது. யாருக்கு ப்ரொடெக்ஷன் தேவையாக்கா அவைதான் போடுறதுக்கா. ஆனாலும் பப்ளிக்கு வந்து பப்ளிக்கு இல்லை வருத்தம் பெறக்கூடாதுன்னா நீ வந்து பாதுகாப்பா இருக்கணும். நீ தான் மாஸ்க் போடணும். என்ன இல்லைக்கா, 2 விதம் இருக்கு. ஒன்று நான் போடுறது, ஒன்று உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க போடுறது. நீ போடனப்ப சுவாத்தியமா இருமோணுமாக்கா. இருமல் வரைக்கலாம் மாஸ்க் போட்டா இரும கஷ்டமா இருக்கு. அப்ப சரி, அப்ப இது வேணாமா உனக்கு? உனக்கு கூடாது என்னைக்கு? என்ன ஹெல்த்தியான பழங்கள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன். இல்ல அதான் சாப்பிடுவியா? எல்லாரும் சொல்லினா நாம அந்த மெலிஞ்சிட்டு நாமண்டு அதுக்காக நீ சாப்பிடுவியாக்கா? அது அதால இந்த ஃப்ரைஸை சாப்பிட்டா பழவாயிட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில பொரிச்சிட்டு தருவினம். சுகரா பழைய எண்ணெயில கொஞ்சம் பொரிப்பாங்க. எங்க புது எண்ணெயில பொரிச்சவங்க எல்லாம் பழைய எண்ணெய் தான். சோ மக்களே, கொஞ்ச நேரம் டைமை பார்க்காம நின்று சாப்பிடுங்க. என்னண்டா ஓடி சாப்பிடக்கூடாது. நான் நினைச்சு ஓடி தான் சாப்பிட போறீங்க. சரி, இப்ப இந்த கேமரா ஓபன் பண்ண அப்புறம் ஓடி சாப்பிடுவேன் சார். மக்களுக்கு சொல்லிக்க மட்டும் நின்று சாப்பிடுங்கன்னுட்டு கேமரா ஓபன் பண்ணிட்டு எறிகார என்ன நேரம் போயிட்டுது. என்ன நான் சொல்றது சொன்ன சரியா தானே. நாங்க வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாம்னு போறோம். அவரை எங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு எங்களை தெரியாது. என்ன ஒரு அவருக்கு சிலவளை தெரிஞ்சிருக்கலாம். டிக்டாக் பார்க்குறவரோ தெரியல. நீ எல்லாம் முதல் படம் எல்லாம் எடுத்துன்னு அவரோட நின்று. ஆனா இப்ப அவருக்கு உன்ன தெரியாது. நீ நல்லபடியா வந்துட்டேல. அதை வந்து அவருக்கு உன்ன தெரியாது. நாங்க போய் இப்ப அறிமுகப்படுத்துறோம்.
ஓகே சாரி எல்லாம் கட்ட போறோம். போய் பார்லிமெண்ட்டுக்கு முதல்ல அங்கதான் சாரியோட போறோம். ஆனா முதல்ல போயிருப்பின மகளே என்ன நானும் போன ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு போனேன் நீ அப்ப. சரி நீ சாப்பிடு, அக்கா நடைய கட்டுறேன். எங்க காரோட பழகினீங்க? எங்கயா புங்குடுதியிலே நான் கார் ஓடுவேன் இல்லை. ஆனா ஒருத்தர் தார இல்லை, அது வேற. டயரை உருட்டி கொண்டு அந்த அது அப்படியாக்கா? ஓ டயர் தெரியும் தானே. ஒவ்வொரு ஆக்களும் நாங்க தங்கச்சி எல்லாரும் ஒவ்வொரு டயர்களை உருட்டினா அது 4 டயர் உருட்டினா கார் ஓடின மாதிரி தானே. ஏதோ சொல்லு சிஸ்டர், உனக்கு ஏதாவது விளங்குதா? கனடியன் கேஸ் ஸ்டேஷன் இது ஒன் ரூட்டு. ஏன் ஒன் ரூட் ரெண்டு பேர் வந்தது? அந்த ரூட்ல இருக்கிறபடியா தான். இது கூட தெரியாதாக்கா? தெரியாம போயிட்டே. அதனால சிஸ்டர் இனி நீங்கள் வந்து சாப்பிடும்போ. இது வந்து கனடாண்ட தலைநகரம் ஒட்டோவா. சில ஆக்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற ஆக்களுக்கு தெரியும், வேறு இடங்கள்ல இருக்கிற ஆக்களுக்கு தெரியாது. கனடாண்ட தலைநகரம் ஒட்டோவா. என்ன அலுவலா போறோம்னு எங்களுக்கே தெரியாது. போயிட்டு நாங்க சொல்றோம் என்ன அலுவலா போனாங்க.